ஹலோ மக்களே, டே 12 டூல் டிப்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பிரெட் க்ரம் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு நேவிகேஷன் எலிமெண்ட். கரண்ட் பேஜோட லொக்கேஷனை டிஸ்பிளே பண்ணவும், ஹோம் பேஜில் இருந்து கரண்ட் பேஜுக்கான பாத்தை செட் பண்ணவும் இந்த பிரெட் க்ரம் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பிரெட் க்ரம் யூஸருக்கு கரண்ட் செக்ஷனில் இருந்து ப்ரீவியஸ் செக்ஷனுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ண ஹெல்ப் ஆகும். இதில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நேவிகேஷன். அப்படின்னா யூஸருக்கு ஒரு வெப் பேஜில் ஹோம் பேஜுக்கு போகாமல் டைரெக்டாக தேவைப்படுற பேஜுக்கு நேவிகேட் பண்ண பிரெட் க்ரம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், கான்டெக்ஸ்ட். அப்படின்னா வெப்சைட்டில் யூஸருக்கு தேவையான லொக்கேஷனை ஷோ பண்ணவும், வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்டெக்ஸ்ட்டை ஷோ பண்ணவும் இந்த பிரெட் க்ரம் யூஸ் ஆகுது. ஃபைனலி, யூசபிலிட்டி. அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்கிற ஓர் டீப் நேவிகேஷன் தேவைப்படுற ஒரு வெப்சைட்டில் பிரெட் க்ரம் யூஸ் பண்ணி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஹோம் பேஜ் டு ப்ராடக்ட் பேஜை இப்படி பிரெட் க்ரம்பை யூஸ் பண்ணி ஈஸியாக ஷோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரெட் க்ரம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே 14 நியூ டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.